பாப்பா அம்மா சந்தைக்கு போயிட்டு வந்தீங்களா? சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சு. பாப்பாவும் நானும் போனோம். இன்னைக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமா? கொத்தமல்லி எவ்வளோ? 20 ரூபா ஒரு கட்டு. 20 ரூபா. புளிச்சக்கீரை 10 ரூபா. வெங்காயம் 50. சரி. சின்ன வெங்காயம் 50 ரூபாவா? தக்காளி வந்து 1.5 கிலோ 50 ரூபா. நாட்டு தக்காளி 1.5 கிலோ 50 ரூபா. நல்ல பெரிய பெரிய தக்காளியாக தான் இருக்குது. நல்லா இருந்தது, அதனால் வாங்கிட்டேன். அப்புறம் சுரக்காய் 20 ரூபா. சுரக்காய் பெரிய சுரக்காய். உட்காந்துக்கலாமா பாப்பா? தேங்காய் 4 தேங்காய் 50 ரூபா. 4 தேங்காய் 50 ரூபா. புடலங்காய் 20 ரூபா. பாவக்காய் வந்து இது 20 ரூபா. இந்த பாவக்காய் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே போனால், சந்தைக்கு உள்ளே போனால் முள்ளங்கி கிடச்சதா? இந்த முள்ளங்கி 10 ரூபா தான். அப்புறம் கத்திரிக்காய்லாம் எடுப்பாப்பா. நாட்டு கத்திரிக்காய் 20 ரூபா. கத்திரிக்காய் இதுவுமே கூறு தான். 20 ரூபா. குட்டி குட்டி உருளைக்கிழங்கு அது வந்து 20 ரூபா தான். எல்லா உருளைக்கிழங்குமே 20 ரூபா. இவ்வளோ கிடைக்குதா? பரவாயில்ல. உள்ளெல்லாம் நிறைய இருக்கும் போல இருக்கு. 1 கிலோவே இருக்க மாட்டேங்குது. சரி, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அப்படியே வச்சு வச்சு ஒரு கூறா 20 ரூபா அள்ளிக்கங்கக்கா அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டோம். சூப்பர். இதென்ன பாவக்காய் மறுபடியும் இந்த பாவக்காய் 20 ரூபா தான் கூறு, இருந்தாலும் நிறையா இருந்ததா. கொஞ்சம்லாம் இப்படி அப்படி இருந்துச்சு. இருந்தாலும் இது பரவாயில்ல, நிறைய பாவக்காய் இருந்தது. சரி, அதை பார்த்தோன்னே பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இது 20 ரூபா கொடுத்தாங்க. இவ்வளோ பாவக்காய். அதில் வந்து கொஞ்சம் ஏமாந்துட்டேன். கொடுத்தானே 3 கொடுத்தா. அது 20 ரூபா தான். என்ன இருக்குதா பருப்பப்பா பாவக்காய்? என்னையவே ஏமாற்றிட்டாங்களா? என்னையவே ஏமாற்றிட்டாங்களே. போய் சண்டை போட்டு வந்துருக்க மாட்டேன். அவ்வளோதான். சரி, பாவக்காவுக்காக சண்டை போடுறதா அப்படின்ட்டு வந்துட்டேன். பாரு, இவ்வளோ பாவக்காய் 20 ரூபா ஆகுது. ஏமாந்துட்டேன். பெரிய வெங்காயம் வெண்டைக்காய் 20 ரூபா கூறு. இந்த இனாம்லாம் கொடுக்கறது இல்லையா? இனாமே இல்லை. அது போன வாரம் கூட ஒரு தேங்காய் வாங்கினேன். இந்த வாரம் வந்து இனாமா எதுவும் இல்லை. வெண்டைக்காய் எவ்வளோ? வெண்டைக்காய் 20 ரூபா. இந்த மாதிரி வெண்டைக்காய் தான் இருந்துச்சு போகிற டைமில். சரி, இது பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. பெரிய வெங்காயம் வந்து இது 1 கிலோ 30 ரூபா. எவ்வளோ வாங்கினது? 1 கிலோவா? இது 1 கிலோ 30 ரூபா தான். இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது, அது இன்னும் கொஞ்சம் ரேட் அதிகம். சரி, இதே போதும். போன வாரம் வாங்கினதெல்லாம் கொஞ்சம் இருந்ததா, அதனால் இது மட்டும் வாங்கிட்டேன். ஓகே. உருளைக்கிழங்கு ஆனால் பரவாயில்ல, இது 2 கூறா வச்சுருவாங்க 20-20க்கு. இது இவ்வளவுமே 20 ரூபா தான். இது பரவாயில்ல, ஃப்ரீ இல்லைன்னாலும் பரவாயில்ல. ஆனால் பாவக்காயில் அதில் ஏமாந்துட்டேன். இதில் பரவாயில்ல. இது 40 ரூபா பாவக்காவே இருக்கும். ஆமாம், எல்லாமே. மொத்தமாக எவ்வளோமாச்சு? மொத்தமாக வந்து 300 ரூபா மேலே ஆயிடுச்சு. இது 300 ரூபா பக்கம் ஆயிடுச்சா? 300 ரூபா பக்கம் ஆயிடுச்சு. சூப்பர். இந்த வாரம் சந்தை நிலவரம் இப்படி தான் இருக்குது. உங்கள் ஊரில் எப்படி, என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரிவிச்சிருங்க. எப்பப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கண்ணுங்களா.